சதி லீலாவதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் படம். ரெங்கைய நாயுடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிச்சிருப்பாரு. NS கிருஷ்ணன், TS பாலையா, KA தங்கவேலு இவங்களுக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்தை இயக்கியவர் அமெரிக்க இயக்குனர் எல்லிசார் டங்கன். கதாநாயகன் MK ராதா, கதாநாயகி MS ஞானாம்பாள். இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை, நல்ல குடும்பம். இந்த குடும்பத்தை கெடுக்க ஒரு நண்பன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாரு. ஆளாகி இருந்த செல்வம் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஒரு கட்டத்தில் திருட்டு பழியும் கொலைப்பழியும் MK ராதா மேலே விழுது. போலீஸுக்கு பயந்து இலங்கைக்கு போயிடுறாரு. அங்கே போய் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அங்கேயே போய் அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் நிரபராதியை நிரூபிச்சுட்டு இவர் மீண்டும் தனது மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. இது கதை. ஷார்ட் ரெடி. உங்களோட சைக்கிள் இருக்கா? இருக்குது சார். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியுங்க சார். ரைட், ஓகே. 19 வயது இளைஞர் சைக்கிள் ஓட்டக்கூடிய காட்சியை படமாக்குறாங்க. இவர் ஓட்டுறாரு, டக்குன்னு கீழே விழுந்து தலையில் அடிபட்டது, சைக்கிள் உடஞ்சிருது. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஃப்ளைட்டாக ஓட்ட சொன்ன உடனே அப்படின்னு கோபத்தில் கொப்பளிக்கிறாரு. இந்த இளைஞனுடைய முகம் அப்படியே ஒரு பக்கம் சோகம், இன்னொரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் வாய்ப்பு பறிபோயிருமோங்கிற ஒரு ஏமாற்றம். அந்த இளைஞரை இயக்குனர் பார்க்குறாரு, இயக்குனரை இளைஞர் பார்க்குறாரு. கடைசியில் இளைஞரனுடைய பார்வையில் இயக்குனர் சொக்கி போகிறாரு. பின்னாளில் பல கோடி மக்கள் இவரது பார்வைக்கு கட்டுப்படுவதைப் போல இன்றும் இந்த இளைஞனின் பார்வைக்கு கட்டுப்பட்டார் அந்த இயக்குனர். இந்த சூழ்நிலையில் அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரர் அந்த கிருஷ்ணன் பஞ்சு இரட்டை இயக்குநர்கள் ஒருவரான கிருஷ்ணன் ஓடி வந்து, என் சைக்கிள் இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு அந்த இளைஞர் பார்த்து கோபத்தில் கத்துறாரு. அவரை பார்த்து சொல்கிறாரு, சார், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாய்ப்புக்காக 15 நாளாக இந்த ஸ்டூடியோவோட வாசலில் காத்திருந்து இன்றைக்கி தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எனக்கு வேறு வழி தெரியலைங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி பேசுகிறாரு. அந்த பேச்சை பின்னால் பல கோடி மக்கள் அந்த பேச்சால் கவர்ந்தெழுக்கப்பட போகிறதுக்கு முன்பாகவே இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு அந்த கிருஷ்ணன் கட்டுப்பட்டார். விளைவு படம் தொடர்ந்தது. ஷாட் ஓகேவானது. மீண்டும் அந்த இளைஞர் படத்தில் நடிக்கிறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதாவது வெற்றியை ஆரம்பித்து கடைசி வரையில் வெற்றிக்கு சொந்தக்காரான அந்த இளைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்துருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்க முடியுமா?